இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட திருப்பலியை குறித்த சிறப்பான காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் எங்களோடு பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அநேகர் இந்த செய்தியை பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருப்பலி என்பது மீண்டும் மீண்டுமாக நாங்கள் சொல்லுகிறோம், தல திரு அவையில் அது முக்கியத்துவம் பெற்றிருக்கிற ஒரு வழிபாட்டு முறை. த மாஸ் இஸ் அன் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரேயர் என்று சொல்லுவோம். திருப்பலியில் நிற்கிறது, நம்ம ஜெபிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெபத்தினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு முறை. அதனால தான் இந்த திருப்பலிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு திரு அவை நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையின் வழியாக நம்மை கடவுளுக்கு கடன்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. அப்போ அதனால் ஞாயிற்றுக்கிழமை பூசையை கூட பார்க்காம போய் ஒப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்போ இந்த திருப்பலியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்குறோம். நீங்களும் குருவாயிருந்து ஒப்பு கொடுக்குறீங்க. பொது குருத்துவம், பணி குருத்துவத்தில் இருக்கிற குருக்கள் பீடத்திலிருந்து செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. அருள் பணியாளர் அவர் ஒரு ஊழியர் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை, பணியை செய்கிறார். அப்போ இணைந்து நம்ம செயல்படுத்துகிற இந்த திருப்பலி மிக உயர்ந்த உன்னதமான பலி, அது கொண்டாட்டம், அது ஒரு சோகமான நிகழ்வு அல்ல. அதனால தான் திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற போது மகிழ்ச்சியோடு நாம் பாடி புகழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திருப்பலியினுடைய இடையிடையே நம்ம பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கொண்டாட்டத்தினுடைய ஆழத்தை தான் நம்ம அலசி ஆராய்கிறோம். போன எபிசோடில் இந்த கும்ப ஆரத்தி எடுப்பது சரிதானா, அது முறைதானா, அதை செய்யலாமா என்று பலருடைய சந்தேகங்கள் இருந்தது. அதற்கு பின்னணிகளை நாங்கள் கொடுத்து விட்டு அதற்குரிய அடையாளத்தை நாங்கள் சொன்னோம். அதை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அது எங்களுடைய கருத்து அல்ல, இது நம்மளுடைய ஆயர் பேரவையினுடைய கருத்தை தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இயல் 1 நற்கருணை கொண்டாட்டத்தின் முதன்மையும் மாண்பும் என்கிற தலைப்பில் பார்க்கக்கூடிய 26வது எண் சொல்லுகிறது, மக்களின் மரபுக்கும் பண்பாட்டுக்கும் நிலப்பகுதிகளுக்கும் ஏற்ப செய்யப்படும் மாற்றங்களும் தழுவி அமைத்தல்களும். பார்த்தீங்களா? அப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க, அல்லது இந்த அடாப்டேஷன் சொல்லக்கூடிய தழுவி அமைத்தல், ஏதோ இன்னொரு அடையாளத்தை எடுத்து இது உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குதா, மக்களின் மரபுக்கும் பண்பாட்டுக்கும் நிலப்பகுதிகளுக்கும் ஏற்ப செய்யப்படும் மாற்றங்களும் தழுவி அமைத்தல்களும் திருவழிபாடு என்னும் கொள்கை விளக்கம் எண் 40 படி அமைய வேண்டும். அதில் இருக்கிற எண்ணின்படி தான் இது இருக்கணும். மக்களின் தேவைகளையும் நலனையும் கருத்தில் கொண்டு ரோமை திருவழிபாடும் பண்பாட்டு மயமாக்குதலும், இன்கல்ச்சுரேஷன் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பண்பாட்டு மயமாக்குதலும் என்ற ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அவை செயல்படுத்தப்பட வேண்டும். இப்படி பல்வேறு அடையாளத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. சென்ற எபிசோடில் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தினேன், செய்யத்தகாதவை செய்ய தகுந்தவை என்று ஆயர் பேரவையினுடைய அந்த அடையாளப்படுத்துதல் என்பது நமக்கு ஒரு சில காரியத்தை அடையாளப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். திருப்பலியில் செய்யத்தகாதவை என்பவை பொய்யான சுதந்திரத்தில் ஊன்றியவை. அதனால் அவங்கவுங்க விருப்பத்தின்படி செயல்படுத்தக்கூடாது. அது அருள் பணியாளர் கூட ஏதாவது ஒரு புது ஒரு காரியத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது. அதைத்தான் அவங்க அடையாளப்படுத்த. இச்சூழலில் திரு அவையினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட திருவழிபாட்டு சடங்குகளை அவற்றின் முறைப்படி செயல்படுத்துகிற பொழுது திருவழிபாட்டிற்கு நாம் அனைவருமே அழகு சேர்க்கிறோம். நம்ம முறைப்படி செயல்படுத்துவது அதுக்குரிய அழகாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சா முச்சான்ட்டு நம்ம பூசையில் அவங்க அங்கே போகிறது, ஆல்டர் பாய்ஸ் கொச்சா கொச்சான்னு இப்படியே ஓடுறது, அதெல்லாம் இல்லாமல் அந்த பூசையில் ஒரு ஆர்டர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஹோலி ஆர்டர். அந்த ஒரு வழிபாட்டு முறை அந்த இடத்துல கடைபிடிக்கப்பட வேண்டும். அது இருக்கிற போது அது அழகு சேர்க்கிறது என்பதை சுட்டி காட்டி, தமிழக ஆயர்களாகிய நாங்கள் பின் வருபவனவற்றை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம். இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறாங்க. அவங்க எதை எதை வலியுறுத்துகிறாங்கங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். பொதுவான ஒரு சில அடையாளத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க படைப்பு திறன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அருட்பணியாளர்கள் தங்கள் படைப்பு திறனை பயன்படுத்தி திருப்பலியில் 4 இடங்களில் இறைவார்த்தையின் மைய கருத்தை வலியுறுத்தி மக்களை இன்னும் ஆர்வமுடன் பங்கெடுக்க செய்ய வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. 4 இடத்துல ஒரு குருவானவர் என்ன செய்யலாம், அந்த புசத்தில் இருக்கிறத அப்படியே வாசிக்காமல்
கொஞ்சம் ஏதாவது என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதனுடைய மைய நோக்கம் என்னன்னா வார்த்தையினுடைய அந்த இதை அடையாளத்தை விளங்க பண்ணுவதற்காக. அதில் தொடக்க சடங்கில் முன்னுரையிலும் பாவ மன்னிப்பு வழிபாட்டிலும் இந்த மாற்றங்கள் செயல்படுத்தலாம். இப்போ நாங்கள் முன்னுரை கொடுக்குறப்போ சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அடுத்தது பாவ மன்னிப்பு வழிபாடு வரும். முதல்ல எல்லாத்தையும் பிதாசுவன் போட்டுட்டு அமரச் செய்து எங்களுடைய இந்த கரிஸ்மேட்டிக் வழிபாடுகளில் நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். நாங்கள் என்ன செய்வோம், பாவத்தை குறித்து அவங்கள முதல்ல தயாரிப்போம். அந்த முன்னுரையிலேயே ஒரு பிரசங்கத்தை கொடுப்போம். அதை அந்த பாவத்தை குறித்து பேசிட்டு அவங்களுடைய மனநிலையெல்லாம் தயாரிச்சுட்டு அப்புறம் எந்திரிச்சு நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு பாடலை பாடி மனமுருகி மன்னிப்பு கேட்க சொல்லி கடவுள்கிட்ட மன்றாட சொல்லி நம்ம ஜெபிப்போம். அதுக்கு ஒரு சிறப்பான அந்த வழிபாடுகளில் மட்டுமே அது நடத்தப்படும், எல்லா வழிபாடுகளிலும் அல்ல. அதை இதுதான் ஒரு அடையாளமாக உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அடுத்ததாக வார்த்தை வழிபாட்டில் இரண்டாவது காரியம், வாசகங்களுக்கு முன் அந்த ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. வாசகங்களுக்கு முன்னாடினா என்ன, முன்னுரை வழங்கலாம். அந்த வாசகத்தை பற்றிய ஒரு குறிப்பை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அதனுடைய பின்புலத்தை சொல்லலாம், அதனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒன்றை அடையாளப்படுத்தி ஒரு சில பிரைவேட் மாசஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன குழுக்களுக்கான திருப்பலி நடக்கிற போது அந்த வாசகத்தை அவங்க நடித்து காட்டுவாங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும். அந்த வாசகத்தையே என்ன செய்வாங்க, நடித்து காட்டி அதுக்கப்புறம் வாசகத்தை வாசிப்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அது புரியும். இதெல்லாம் இதில் ஒரு சின்ன ஒரு அடையாளமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. நற்கருணை வழிபாட்டில் தொடக்க உரைக்கு முன் இந்த ஒரு காரியத்தை செய்யலாம். முடிவு சடங்கில் அறிவிப்பின் போது முடிவு சடங்குல இந்த ஒரு காரியத்தை, அதாவது படைப்பு திறன் அப்படின்ற இதில் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வருகிற போது இந்த அடாப்டேஷனை பற்றி பேசுகிறாங்க. பண்பாட்டு மயமாக்குதல் அப்படிங்கிற அடையாளத்தில் அவங்க பாருங்க ஒரு சில 9 அடையாளத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். தல திறவையோடு அனைத்துலக திரு அவையின் வளர்ச்சிக்கும் ஒரு சிறந்த வழியாக பண்பாட்டு மயமாக்குதல் இன்றியமையாத இடம் வகிக்கிறது என திரு அவை படிப்பிக்கிறது. திருச்சபை நமக்கு டீச் பண்ணுது. நான் போன வகுப்புலேயே சொன்னோம், இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா, குத்து விளக்கு ஏற்றலாமா, கும்ப ஆரத்தி, அந்த ஆரத்திங்கிற வார்த்தையை எடுத்துடணும், அஞ்சலி, இந்த அஞ்சலி இப்படி செய்யலாமா, இந்த இவர் வழியாக பாடும்போது பிள்ளைகள் போயிட்டு அங்கே அஞ்சலி எடுக்கிறாங்க, தீப தூப அந்த மலர் அஞ்சலி செய்வாங்க, அப்படி செய்யலாமா, இந்த கேள்விகளை எல்லாம் மக்கள் ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு தான் நாங்கள் இந்த அடையாளத்தை அடிக்கடி நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்வது, இந்த பண்பாட்டு மயமாக்குதல். அதை தான் அவங்க இன்கல்ச்சுரேஷன் அப்படி சொல்கிறாங்க. வெளியில் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில அடையாளத்தை நம்ம உள்ளே எடுத்து வழிபாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னாக்க அவங்க எப்படி திருப்பலியை கொண்டாடுறாங்க, உங்கள் யூடியூப்பில் நீங்கள் போட்டாலும் வரும். அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க, ப்ரொசெஷன் வருவாங்க. அதே போல் அவங்க அந்த காணிக்கை கொண்டு வரும்போது கூட அந்த காணிக்கைகளை ஒரு நடனத்தோடு கொண்டு வராங்க. ஸோ நடனம் ஆடிக்கொண்டே வருவது என்பது அவமானம் அல்ல, அது அவர்களுடைய ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். அதை அவங்க திருப்பலிக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. அப்போது அது அந்த சமூகத்தில் அது சரியாக இருக்கிறது. அப்படியாக பார்க்குற போது இன்றியமையாத இடம் வைக்கிற இந்த காரியத்தில், இதனால் தாய் திருவை திருவழிபாட்டில் அந்தந்த நிலப்பகுதியின் பண்பாட்டு கூறுகள், அந்தந்த இடத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் இடம்பெறுவதை வரவேற்கிறது, படிப்பிக்கிறது, வரவேற்கிறது, வலியுறுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது. பாருங்க, 3 முக்கியமான ஒரு வொக்காபுலரியை கொடுத்துருக்குறாங்க. இடம்பெறுவதை வரவேற்கிறது, வலியுறுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது. இரண்டாம் தழுவி வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பிருந்தே திருத்தந்தையர் பலர் தழுவி அமைத்தலுக்கு பெரும் ஆதரவு அளித்துள்ளனர். இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இந்த கருத்தியலானது வலியுறுத்தி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, இதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 20ஆம் நூற்றாண்டில் திருத்தூதராக ஆட்சி பீடம் இந்திய தல திரு அவைக்கு தழுவி அமைத்தலின் 12 அம்சங்களை தந்திருக்கிறது. அதில் 9 அம்சங்களை கடைபிடிக்க தமிழக ஆயர் பேரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள். இவற்றை செய்யும் முன் மக்களுக்கு நன்கு மறைக்கல்வி வழங்கி திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு அவர்களை தயாரிப்பு செய்வது நல்லது. இது நம்பிக்கையாளரின் பங்கேற்புக்கும் அவர்களின் ஆன்ம நலனுக்கும் மிக பயனுள்ளதாக அமையும் என்பது திண்ணம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க,
அந்த தமிழக ஆயர் பேரவை 1983 வெளியிட்ட 9 அம்சங்களை மீண்டும் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. இது நேற்று ஆரம்பித்ததில்லை, இது 1983 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில அடையாளங்கள். அதை தான் சில பேர் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் செய்கிறது தான் சரி அப்படின்லாம் சில பேர் சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அருள் பணியாளர்கள் காலணிகளை அகற்றி விடலாம். அதாவது அகற்ற வேண்டும் இல்லை, கட்டாயம் படுத்தப்படலை, அகற்றி விடலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் அவங்க காலணி பயன்படுத்தப்பட வேண்டிய சூழல். ஒரு சிலர் வேறு ஒரு கல்ச்சர்லேருந்து உள்ளே வருவாங்க, அப்போ அவர்கள் அந்த அவங்களுடைய இதில் அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வரும்போது மோஸ்ட்லி என்ன செய்யலாம், அகற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அடையாளத்தை அவங்க வைக்கிறாங்க. இரண்டாவது பாருங்க, முழந்தால் இடுவதற்கு பதிலாக தலைக்கு மேல் கைகளை குவித்து பணிந்து வணங்கலாம். ரெண்டாவது முழங்கால் படியிட முடியாதவங்களாம் இருப்பாங்க. அப்போ முழங்கால் இடுவதற்கு பதிலாக, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், தலைக்கு மேலே கரங்களை உயர்த்தி கும்பிட்டு என்ன செய்யலாம், பணிந்து வணங்கலாம். மூன்றாவது, பொருள்களை முத்தமிடுதலுக்கு பதிலாக அவ்விடத்தின் வழக்கத்திற்கேற்ப விரல்களாலோ உள்ளங்கையாலோ அவற்றை தொட்டு கண்களில் நெற்றியிலோ ஒற்றி கொள்ளலாம். அப்போ அங்கே இருக்கிற சுருவங்கள் இதெல்லாம் நம்ம போய் தொட்டு ஒரு சில பேர் வாயை வச்சு கும்பிடுவாங்க, அப்படி பதிலாக கை. இப்போ நாங்கள் பீடத்தில் கூட ஒரு சில குருக்கள் நம்ம என்ன செய்வோம், முத்தமிடுவோம். மற்றவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சு இப்படி ஒத்தி கொள்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பர்மிஷன் உண்டு. அமைதி முத்தத்திற்கு பதிலாக கைகளை குவித்து வணக்கம் செலுத்தலாம். கட்டி பிடிச்சி நம்ம கன்னத்தோட கண்ணம் வைத்து வாழ்த்து சொல்லுவாங்க, அமைதி முத்தம் கொடுப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் இருப்பதில்லை, நம்ம இடத்துலலாம் கைகளை குவித்து சொல்வது. தூபத்தை திருவழிபாட்டில் அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு சிறிய கைப்பிடியுள்ள தூபக்கலத்தை பயன்படுத்தலாம். தூபக்கலசம் சொன்னால் இந்த சங்கிலி போட்டு நம்ம எடுத்துகிட்டு வர அந்த தூபக்கலசம். அது இல்லாமல் நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்துகிற ஒரு இது கிண்ணம் மாதிரி இருக்கும் கைப்பிடியோட, அதே மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். மெழுகுதிரிகளுக்கு பதிலாக எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தலாம். மெழுகுதிரி தான் வீடத்தில் பயன்படுத்தணும்னு இல்லை, எண்ணெய் விளக்குகள் கூட பயன்படுத்தலாம். நம்பிக்கையாளர் மன்றாட்டில் கருத்துகளின் அமைப்பும் வடிவமும் தேவைக்கு ஏற்ப இயல்பாக இடம்பெறலாம். நம்பிக்கையாளருடைய மன்றாட்டில் இப்படி தான் நம்ம நம்பிக்கை மன்றாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் கருத்துக்களின் அமைப்பும் வடிவமும், அதை ஒருத்தர் ஸ்பான்டேனியஸாக ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அனுமதிக்கலாம். அது அதை இடையூறாக இல்லாதபடி பார்த்து கொள்ளணும். நற்கருணை மன்றாட்டின் இறுதியில் இந்திய மரபுப்படி, அதாவது இருமுறையோ மும்முறையோ தீப தூப மலர் அஞ்சலி செலுத்தலாம். இவர் வழியாக இவரோடு இவரில் அப்படிங்கிற அந்த புகழ்ச்சி அஞ்சலியை குருவானவர் பாடிய பிறகு பாடுகிற போது கூட என்ன செய்யலாம், இறுதியில் இருமுறையோ மும்முறையோ இந்த அஞ்சலி செலுத்தலாம். இப்போல்லாம் எல்லாம் ஃபாதர்ஸ் முன்னாடியெல்லாம் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருப்போம், இப்போல்லாம் அது நாங்கள் பாடும்போதே அவங்க எடுத்துடுறாங்க. அது கடைசியில் செலுத்தலாம், ஒன்றும் இல்லை, நாங்கள் பிடிச்சிட்டு இருப்போம், நீங்கள் செலுத்தலாம். இறைமக்கள் தகுந்த மரியாதையுடன் பக்தியுடன் நின்று கொண்டு நற்கருணை வாங்கலாம். முட்டி போட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்டர் மாறி நீங்கள் பக்தியுடன் நின்று கொண்டு நற்கருணை வாங்கலாம். இந்த ஒரு 9 காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. தமிழக ஆயர்கள் அனுமதி அளிக்காத 3 அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். போர்வை போன்ற மேலாடை, துகில் போன்ற அங்க வஸ்திரம் அணிந்து கொண்டு தரையில் அமர்ந்து திருப்பலி நிறைவேற்றுதல் கூடாது, அதை செய்யக்கூடாது, அது அனுமதி கிடையாது. திருமேனி துகிலுக்கு கார்பரல் பதிலாக பித்தளை தாம்பல தட்டை பயன்படுத்தக்கூடாது. இந்த நம்ம அந்த பீடத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள், அதாவது துணி விரிப்போம், ஒரு வெள்ளை துணி, அதுக்கு பேர் கார்பரல். அதற்கு பதிலாக ஒரு பித்தளை தட்டு வச்சு நல்லா டெக்கரேட்டிவாக வச்சு அதில் கொண்டாடுறோம், அப்படி செய்யக்கூடாது. நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குதல், பஞ்சாங்க பிரணாமம் செய்தல், அப்படியே சில பேர் அப்படியே குப்புறக்க விழுந்து பணிந்து கிடப்பாங்க. அது வழிபாட்டு முறையில் அலவுட் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதமாக செய்யுங்க, அது உங்கள் விருப்பம். வழிபாட்டு முறையில் அது எங்கேயுமே அது சேர்க்கப்படக்கூடாது, வரக்கூடாது. பாருங்க, இப்படி அவங்க ஒரு சில அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க. என் அன்பு நண்பர்களே, எவ்வளவு தூரம் இந்த திருவை நம்மளுடைய ஆயர் பெருமக்கள் இதெல்லாம் சிந்திச்சு பேசி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் தானே. இதெல்லாம் தெரியாமல் அவங்க இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம ஒரு குழப்பத்தை, தெரியாத போது அந்த குழப்பம் ஜாஸ்தியாக கொடுத்துட்ருப்போம்.
இதை தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யலாம், செய்யக்கூடாததை செய்தாங்கன்னா கேள்வி கேட்கலாம். அப்போது செய்யக்கூடாததை செய்தவர் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் அறிந்து கொள்ளுதல் அவசியம். நாலேஜ் இஸ் வெரி இஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு நமக்கு நிறைவாக வேணும். அதற்காகத்தான் இந்த பாடங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் உங்களை அடுத்த ஒரு திருவழிபாட்டுக்கான அடையாளத்தோடு சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.